எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உபாகம புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். தேவனை கண்டடைய காரணம் என்ன? வழி என்ன? தேவனை எப்படி நாம் கண்டடைய முடியும்? அதற்கு தான் இந்த வசனத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலேயே அவரை துதியுங்கள், கனப்படுத்துங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்பட வேண்டும், தன்னை காட்சியாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது தேவன் நம்மை வெளிப்படுத்துவார்? நாம் அவரை காணும்படி நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரை கண்டடைய முடியும், நம்முடைய கண்களாலே காண முடியும் என்று சொன்னால், அதற்கு தான் வசனம் ஆலோசனை சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடு. when you seek God, it should be a wholeheartedness seeking-ஆக இருக்கணும். அப்போ முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு, நம்ம முழு அன்போடு, ஆவலோடு, அக்கறையோடு கர்த்தரை தேடினா அவர் நமக்கு தென்படுவார், நம்ம அவரை காண்போம். கர்த்தரை தேடுவதிலே நமக்கு குறைவு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபுல் அண்ட் ஹோல். அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். முழு இருதயம், முழு ஆன்மா, முழு ஆத்மா, முழு சரீரம், முழு பலன், எல்லாம் முழுசா. அப்படி நாம் தேடுகிற பொழுது பார்த்திங்கன்னா அவர் நமக்கு தென்படுவார். அவர் தென்படுவார். சமீபமாக இருப்பது மாத்திரமில்லை, முன்னாடி இருப்பார், பக்கத்தில் இருப்பார், கூடவே வருவார், கூடவே நடப்பார். நீதிபதிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்போ என்னை தேடுகிறவர்களே அவரும் தேடுவார். பார்த்தீங்களா? அப்போது நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். அப்போ சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இப்பொழுது நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை நீங்கள் முழு ஆத்மாவோடும் முழு ஆன்மாவோடும் கேட்கிற பொழுது உங்களோட பேசுகிறார் பாருங்கள், பேசுவார். என்னை தேடினால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், காண்பீர்கள். என்னை சிநேகித்தா நான் உன்னை சிநேகிப்பேன். என்னை தேடி என் பக்கத்தில் வரும்போது நான் பக்கத்தில் வருவேன். நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்கன்னா நான் உங்களோடு கூட இருப்பேன். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே அவர் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்னர் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இஃப் யூ சீக் காட் ஃபர்ஸ்ட். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆஸ்க் சீக் அண்ட் நாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. எனக்கு பிரியமான இந்த காலை வேளையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போமா? தேடுகிறதுல ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. முழு ஆன்மா, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு பலத்தோடு, முழுமையாக, முழு இருதயத்தோடு நாம் தேடுகிற பொழுது நாம் அவரை கண்டடைவோம். அவர் நம்முடைய காரியங்களை விசாரிப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்ல எங்களுக்கு வாக்கு கொடுத்த அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அதிகாலையில் நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும் சுவாமி. அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்திலும் உங்களுடைய ஆண்டவரே சத்துவத்திலும் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. வாழும் நாளெல்லாம் உம்மோடு கூட நாங்கள் வாழும்படி அதிகாலையிலேயே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீரா, உங்களுடைய வல்லமையினாலே எங்களை பலப்படுத்துவீரா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களை ஆண்டவரே முற்றிலுமாக திருப்பாத்திரம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கரம் பிடித்து நடத்தும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவரை வாக்கிய பண்ணும். எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களை ஆண்டவரை சத்துருக்கள் முன்பாக பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணி எங்களை மேன்மைப்படுத்தும். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே,
ஆமென், ஆமென்.